வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளி கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆரஞ்சு நிறம், ஊதா நிறம், வெள்ளை நிறம் என கலர் கலராக இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளி கிழங்கில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. நம்மை பல நோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்கில் இருக்குது. ஸோ இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பளிச்சுன்னு கண் பார்வை தெரிவதற்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கை எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணம். அப்போ இந்த பீட்டா கரோட்டின் இருக்கக்கூடியது உங்களுடைய உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படும். ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளி கிழங்குகளை நீங்கள் சாப்பிடும்போது இது உங்களுடைய கண்களில் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். மேலும் ஊதா நிற சர்க்கரை வெள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால சர்க்கரை வெள்ளி கிழங்குல எந்த வகைகளாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, அதை உங்களுடைய உணவுகளை நீங்கள் அளவோடு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு பீட்டா கரோட்டினாக மாற்றப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இந்த கண்புரை பிரச்சனை, ஏஎம்டி டீஜெனரேஷன், அதாவது மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, குறிப்பாக மாலை கண் நோய், நிறக்குருட்டுத்தன்மை, இது எல்லாத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாதுகாக்குது. ஞாபக சக்தியையும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மேம்படுத்துது அப்படின்றத ஆய்வாளர்கள் மருத்துவ ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை நம்மளுடைய டயட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மனநல பாதிப்பினுடைய அபாயம் 13% குறையும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அது போல ஒரு உணவு தான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார்சத்துக்களும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடல் இயக்கத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்சத்துக்கள் குடல் பகுதிகளில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. கரையாத நார்சத்துக்களும் உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களோட நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அந்த நல்ல பாக்டீரியாக்களால் செரிமானமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதனால ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியமே மேம்படுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்தும் உங்களை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாதுகாக்கும். ஒரு நாளில் 20-33 கிராம் நார்சத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாகவும் செயல்படுது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை, குடல், வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை மந்தப்படுத்துது அப்படின்றத நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளினுடைய முடிவில் குறிப்பிடுறாங்க. அதனால் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெற்று புற்றுநோய் பரவாமல் தடுக்கிறதுக்கும் வராமல் முன்னாடியே தடுத்துக் கொள்வதற்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்தை கொடுக்கும். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை
பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது. எனவே உங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். இதனால் இம்யூன் பவர் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாது, குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த அழுத்தம் நமக்கு வந்து கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிபி நமக்கு கண்ட்ரோல் ஆகும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை குறைத்து எப்போதுமே அதை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும் போது இதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கும். நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை எல்லாம் தளர்த்தி நரம்புகள் இயல்பாக சுருங்கி விரிஞ்சு ரத்த நாளங்கள்லாம் இயல்பாக சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் இதயம் ரத்த நாளங்கள் அனைத்துமே நமக்கு வந்து சீராக செயல்படும். அதாவது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ரத்த ஓட்டம் இதன் மூலமாக சீராக தடைபடாமல் இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோ பிபி, அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் அதில் இருக்கிறவங்களை ஆரம்பித்து அதிக ரத்த அழுத்தம் ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் கொண்டவர்கள் வரைக்குமே எடுத்துக்கலாம். இது அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இந்த பிபி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணும். ஸோ குறிப்பாக நம்மளுடைய உணவுகளில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதால இதை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் நம்ம முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதய தசைகளையும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீரிழிவு நோய் நமக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையின் காரணமாக பலர் வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தோம்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது, எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் உங்களுக்கு அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாகவே நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதாவது அந்த பிரச்சனை விடுபடுவீங்க. குறிப்பாக உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இப்போ தான் நினைக்கிறீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். நமது உடலினுடைய மேற்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்தால் மருந்து போட்டு சரி செஞ்சிடலாம். ஆனால் உட்பகுதியில் உடல் உறுப்புகளில் நமக்கு ஏதாவது காயங்கள் இருந்தது அப்படின்னா அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும். அதனால் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது உடலினுடைய உட்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்குது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அல்சர் நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை கூட இருக்குது. அதனால் அந்த குடல் புண் அந்த பிரச்சனையை நம்ம க்யூர் பண்ணிக்கிறதுக்கு, வயிற்று புண் பிரச்சனை அந்த அல்சரெல்லாம் நமக்கு வராமல் தடுத்துக்கிறதுக்கு, புண்களை வந்து விரைவில் ஆற வைத்துக் கொள்வதற்கு, அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய இளமையை எப்போதுமே நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கை விளைவிக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் இளம் வயதிலேயே தோன்றக்கூடிய சரும சுருக்கங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நம்ம இளமையான தோட்டத்தோடு எப்போதுமே இருக்கும். சுருக்கமெல்லாம் நம்மளுடைய முகத்தில் வந்து இருக்காது. நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள், முகப்பொருட்கள் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதனால் எப்போதுமே நம்ம இளமையோடு இருக்கலாம். நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். நமது சுவாசத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது நுரையீரல். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நுரையீரலை பாதுகாப்பதற்கு ஹெல்ப் பண்ணும். நுரையீரலில் ஏற்படக்கூடிய எம்பசிமா நோயை சரி பண்ணக்கூடிய தன்மை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்குது. அதுபோல் மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு சரி பண்ணிடும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழ்ந்து பல நோய்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை தொடர்ந்து ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.